Hey guys, welcome to my channel Tech Ladder. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான், அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்டில் ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸ் நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருங்க. நான் வந்து அடிஷன் இன் தமிழ்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த மெயின் மெத்தடோடு கிளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். மெத்தட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் நமக்கு டூ நம்பர் வேணும். அந்த நம்பர் வந்து ஆட் ஆகி வர நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் வேணும். ஸோ அதுக்காக நம்ம மொத்தம் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஏ, பி அண்ட் சம், இந்த மாதிரி 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 10ன்னு, பியில் ஒரு வேல்யூ பி ஈக்குவல் டு 20. இப்போது இந்த சம்முங்கிற வேரியபிளில் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வந்து சம்முங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போது சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போது இந்த இடத்துல சம்முங்கிற வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகும்னா ஏவும் பியும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ இந்த சம்முங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதை எப்படி செக் பண்ணலான்னா ஒரு சிசோ ஸ்டேட்மெண்ட், அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்னு கொடுத்துங்க. அதில் வந்து ஜஸ்ட் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணிட்டு இந்த சிசோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ, இந்த கோட்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கன்சோலில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு சம்முங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிங்க. இப்போ சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள், சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 30. 10 + 20ங்கிறது 30. இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரு 2 நம்பர் ப்ரோக்ராம்லேயே கொடுத்து அதை ஆட் பண்ணுறது. சப்போஸ் இப்போ வந்து 2 நம்பரை வந்து என்னென்னே தெரியாது. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 20க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரேண்டமாக எந்த நம்பர் வேணாலும் வாங்கணும்னா நம்ம யூசர்லேருந்து இன்புட் வாங்குறோன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா ஜஸ்ட் இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மெத்தட் பண்ணலாம். அந்த மெத்தட்லையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியபிள் வேணும். ஃபஸ்ட்டு இன்ட்டு ஏ, பி, சம்முன்னு 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து அந்த நம்பர்ஸை வந்து யூசர்ட்டேருந்து வாங்க போகிறோம். யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கணுனாலே நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் கொடுத்துட்டு இந்த ஜாவா.util பேக்கேஜில் வந்து ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேனுங்கிற ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து நியூ ஸ்கேனர்னு கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் என்னன்னு கொடுத்துக்கலாம். இப்போது ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்கிக்கலாம். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு யூசர்ட்ட இன்புட் கேட்கலாம். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணல. ஸ்டோர் பண்ணுறது நம்ம வந்து ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்கேன், அதாவது ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்லேருந்து தானே நம்ம வந்து யூசர்ட்ட இன்புட் வாங்குகிறோம். அப்போ அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வச்சு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இன்புட் வந்து இங்கே ஸ்டோர் ஆயிரும். அடுத்து அதே மாதிரி பி வேரியபிளில் செகண்ட் இன்புட்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்டர் த செகண்ட் நம்பர்னு கொடுத்துட்டு வேரியபிள் வந்து பியை மாற்றிங்க. இப்போ 2 யூசர் இன்புட் வந்து நம்ம வாங்கியாச்சு. இப்போ 2 இன்புட்டை வாங்கி அதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறது முன்ன பண்ண மாதிரி தான். சம் ஈக்குவல் டு அந்த ஆட் பண்ணதை வந்து சம்முங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம். சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு இப்போது இந்த வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிசோ ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுங்க. சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈஸ்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணிங்க. இப்போ சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா இந்த கன்சோலில் பாருங்கள், என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு கேட்குதா. ஃபர்ஸ்ட் நம்பர் நான் வந்து ஒரு 450 கொடுக்குறேன். தென் என்டர் கொடுத்தீங்கன்னா என்டர் த செகண்ட் நம்பர், ரெண்டாவது இன்புட் கேட்குது, அதுக்கு ஒரு 300 கொடுக்குறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 750. ஸோ இந்த மாதிரி திரும்ப நீங்கள் ரீரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர்லாம் வேணுமோ அந்த நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்யூ.